Hi guys, welcome to Engineering Insights. இன்றைக்கி நம்ம டபுள் ஆக்டிங் அண்ட் சிங்கிள் ஆக்டிங் நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூமேட்டிக் சிலிண்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்துருவோம். அதுக்கடுத்து அதோட டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். Simple circuit consisting of a single acting actuator operated by a push button. As you can see, when the button is pressed, the air flows through to the cylinder, pushing the piston rod outward. When the button is released, the spring pushes the piston rod back in, and the air in the system is vented through the exhaust. Now we will move on to a slightly more complex system. A double-acting actuator is operated by an air-piloted valve, which is signalled by two switches. Rather than relying on a spring, this system uses signals from switches to move it both out and back in. This setup might be useful if the actuator was located on a roof, for example. Only small pilot lines need to come down to operate a level. படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5x2 வால்வ், சால்னாய்ட் டைரெக்ஷனல் வால்வ். இதில் ஏ அண்ட் பிங்கிறது வந்து அவுட்புட் டைரெக்டாக சிலிண்டர் இல்லைனா அதர் ஆக்சுவேட்டருக்கு போகக்கூடிய கனெக்டர்ஸ். பிங்கிறது ப்ரெஷர், ஏர் கம்ப்ரெஷர், ரெண்டு ப்ரீத்தர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் சப்ளை. இது டைரெக்டாக 24 வோல்ட் காயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட சப்ளை பார்த்தீங்கன்னா பிஎல்சிலேருந்து வரும். பிஎல்சி கண்ட்ரோல் பண்ணி அந்த சால்னாய்டு ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த வால்வ் வந்து ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது 24 வோல்ட் அந்த காயில் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல். அது வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இஸ் 24 வோல்ட் டிசி. அண்ட் ஏதாவது ஸ்பூல் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்பூல் நம்ம வெரிஃபை பண்ணலாம். டர்ட்டி என்வாயன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பூல் வந்து டர்ட்டி ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் அந்த 4 ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட முடியும். இப்போ அடுத்து வர வீடியோவில் அதோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். A pneumatic valve is connected to these air ports using pneumatic hoses. The valve shown here is a 5-port 4-way valve. The ports A and B are connected to the cylinder. Port P is connected to the compressed air supply unit. Ports R and S are exhaust ports to which the pneumatic mufflers are attached. Now let's understand how a pneumatic cylinder works. The compressed air is supplied through inlet port P of the valve. The valve directs air to a particular direction, which we can observe in the animation. In this case, the air is directed to port A. This high pressure gas is then transferred to the cap end of cylinder through the pneumatic hose. This creates high pressure in the cap end of cylinder, which therefore pushes the piston towards the head end. This also pushes gas from the head end. This exhaust gas travels through the other hose and reaches the valve. The valve directs this gas towards port S and allows it to escape through a pneumatic muffler. The gas muffler helps to reduce any noise produced during exhaust. The process we just observed is the extension stroke of actuator. During the retraction stroke, the valve directs compressed air to the head end of cylinder. This causes the piston to return and air on the other chamber escapes from the exhaust port R. ஓகே, நம்ம காமனாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக சைஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 2 inch 3 inchலேருந்து அப் டு 1 மீட்டருக்கு மேலே கூட வந்து நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வந்து 6 bar அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரோக் லென்த் ப்ளஸ் வந்து போர் சைஸ் வந்து ஒரு நம்ம சிலிண்டர் செலக்ட் பண்ணும்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன். நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் சிலிண்டர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். சில இடங்களில் ஹார்ஸான என்வாயன்மெண்ட்டில் ஒரு டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் என்வாயன்மெண்ட்டுக்கு இன்னொரு டைப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் கேப்பில் வந்து என்ன டைப் ஆஃப் மவுண்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எண்ட் கேப் நார்மலாக வந்து அலுமினியமில் இருக்கும். இது சின்ன லைட்டாக ஸ்விங் ஆகக்கூடிய சிலிண்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது.
அதே மாதிரி அதை ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் டைட்னஸும் பண்ண முடியும். ஸோ காமனாக 2 அப்ளிகேஷனில் 2 மெத்தட் ஆஃப் மவுண்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ நார்மலாக ஒரு சிலிண்டரோட பாடி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கும். ஆனால் எண்ட் கேப்பும் அதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மாலர் சைஸ்லேருந்து அண்ட் 1 மீட்டர் நியர்லி 1 மீட்டர் சைஸ். இது ஒரு மினி சைஸ் சிலிண்டர். இந்த டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் க்ளோஸு இல்லைன்னா வந்து ரிஜெக்டர் இந்த மாதிரி சின்ன இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது சென்சார் கைடன்ஸ் இருக்கும் அதுக்கு. ஸோ அதோட பொசிஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சென்சார்ஸ். இதோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக 3mm கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் சிலிண்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. படத்தில் இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன்ஸில் நம்ம நிறைய டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டைப் ஆஃப் சிலிண்டர் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் engineering lessons. Thank you guys.